குட் மார்னிங். இப்போது நம்ம துலா ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் அலாங் வித் குரு பயிற்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஐ ஆல்வேஸ் டெல் தட் Saturn transit and Jupiter transit are to be seen together because ரெண்டுமே பிகர் பிளானட்ஸ், ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ். ஸோ ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது தான் அதோட பலன்கள் வந்து நியர் அப்ராக்சிமேஷன், நியர் அக்யூரசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன்படி நம்ம இப்போது அனலைஸ் பண்ணுவோம். நம்ம துளாராசிக்கான சனி பயிற்சி பலன் மற்றும் குரு பயிற்சி. துளாராசியோட உச்சாதிபதி சனி பகவான். அவர் வந்து 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்துக்கான அதிபதி துளாராசிக்கு. அதாவது கும்பம் மற்றும் மகரத்துக்கு அதிபதி. 4, 5 அப்படின்னாக்கா ஒரு கேந்திரம் ஸ்தானம், ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது 29/3/2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா ருணரோக சத்ருஸ்தானம், சத்ரு ஜெயஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ சனி பகவான் மற்றும் மேலஃபிக் பிளானட்ஸு, அதாவது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இது இந்த 5 பிளானட்டும் மேலஃபிக் பிளானட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஜோசியத்தில். இந்த பிளானட்ஸ் வந்து 3, 6, 11, சில இடங்களில் சில புக்ஸில் வந்து 3, 6, 10, 11 அப்படின்ற 4 இடங்களுக்கு வரும்போது மிகச்சிறந்த மிக உன்னதமான பலன்களை தருவதாக சொல்லப்பட்டிருக்கு ஜோசியத்தில். ஸோ அதன்படி பார்க்கும்போது சத்ருதயஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு மீனராசி, துளாராசிக்கான 6ஆம் இடம் மீனராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஸோ அனைத்து வித நல்ல பலன்களும் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில், மேலஃபிக் பிளானட்ஸ் அங்கே டிரான்சிட் ஆகும்போது. சரி, இப்போது சனி பகவானுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி பகவானுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்க புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு, இவங்க 4 பேரும் பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ கும்பராசி தனது சொந்த வீட்டிலேருந்து 6ஆம் இடத்துக்கு மீனராசிக்கு போகிறார். அதோட அதிபதி குருவோட வீடு அது. ஸோ குரு ஹேப்பன்ஸ் டு பி ஃப்ரெண்டு. ஸோ சனி பகவானோட பார்வைகள் எங்கே விழுதுன்னு பார்க்கணும். பார்வைகள் பார்த்தோம்னாக்க 3, 7, 10 அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். 3ஆம் பார்வையாக ரிஷபத்துக்கு, ரிஷப ராசியில் விழுறது. அது தட் ஹேப்பன்ஸ் டு பி சுக்கரனோட சொந்த வீடு, அவரும் ஃப்ரெண்டு வீடு. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக கன்னி ராசி மேலே படுது. அது புதனுக்கான சொந்த வீடு, அதுவும் ஃப்ரெண்டு வீடு. ஸோ புதன் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம். 10ஆம் பார்வையாக தனுசு ராசி மேலே படுது. தனுசு ஹேப்பன்ஸ் டு பி குருவோட அனதர் திரிகோண வீடு, மூல திரிகோணம்னு சொல்லுவோம் அதை, தனுசு குருக்கு, அதுவும் அவரோட சொந்த வீடு. வீடு கொடுத்துருக்காரு சனிக்கு, அவரோட இன்னொரு வீட்டையும் அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டை பார்க்குறாரு. ஸோ அவர் வர்ற இடமும் ஃப்ரெண்ட்ஸு, அவர் பார்க்குற இடமும் ஃப்ரெண்ட்ஸு. பொதுவாக இந்த சனியோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு 3 ராசிகளுக்கு எந்த விதமான கெடுதல்களையும் அவர் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, 7ஆம் நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கெடுதலை பண்ண மாட்டார். என்னெல்லாம் ராசிகள் அப்படின்னாக்க மகரம் ஆட்சி வீடு, கும்பம் ஆட்சி வீடு, துலாம் உச்ச வீடு. ஸோ இந்த 3 ராசிக்காரங்க சனி பகவானை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்போது 6ஆம் இடத்துக்கு வர்றதால அவர் என்ன பலன்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக சனி பகவான் தான் வரும் இடங்களை வந்து வளப்படுத்துவார், பார்க்கும் இடங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவார் அப்படின்னு சொல்கிறோம். வேற குரு பகவான் என்ன பண்ணுவார்னுங்க, தான் வரும் இடத்தை பாதிப்புக்கு உள்ளாக்குவார், தான் பார்க்கும் இடத்தை பல மடங்கு பெருக்குவார். அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒன்று பார்ப்போம். இப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் துளாராசிக்குனாக்கா, சத்ரு ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். எதிரிகள் இல்லாமல் போவாங்க, கடன்கள் பெருமளவு குறையும். ஏன்னா அந்த இடத்த வளப்படுத்துகிறார் அவர் சனி பகவான். உடம்பு ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் பேசிக்ஸு 6ஆம் இடத்துக்கானவர். ஸோ 3, 6, 10, 11 இடங்களுக்கு வரும்போது மிக உன்னத பலன்களை, மேலான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சனி பகவானுடைய சத்ரு ஜெயஸ்தான வருகையானது துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ அவரோட பார்வைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனி பகவானோட பார்வைகள் வந்து 3, 7, 10 அப்படின்னு சொல்கிறோம். 3ஆம் பார்வை ரிஷபத்தில் விழுறதால ரிஷபம் ஹேப்பன்ஸ் டு 8th ஹவுஸ் ஃபார் துளாராசி. ஸோ ஆயுள் காரகன் இன்னொரு பேர் இருக்குது சனி பகவானுக்கு.
ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறது மிகச்சிறந்த விசேஷம். ஸோ ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், எதிரிகள் இல்லாமல் போவாங்க 6ஆம் இடத்து இருக்கிறதால. ஹெல்த் வைஸ் வெரி நைஸ். ஆயுள் நல்லா கெட்டிப்படும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 12ஆம் இடம் அப்படின்னாக்கான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமளவு செலவுகள் குறைக்கப்படும், வீண் செலவுகள் தட்டப்படும், அவற்றை பொருளாதார இழப்புகள் சரி கட்டப்படும். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஸோ அதே மாதிரி 12ஆம் இடம் மறைவுஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. மேலஃபிக் பிளானட்ஸு 6ஆம் இடத்துல மறைவதும் நல்லது, 8ஆம் இடமான மறைவுஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் நல்லது, 12ஆம் இடமான இன்னொரு மறைவுஸ்தானத்தை பார்க்குறது அதுவும் நல்லது துலா ராசிக்காரர்கள். சரி, அப்புறம் அதோட 10ஆம் பார்வையாக தனுசு விழுது. தனுசு ராசி வந்து துலா ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும், சுகஸ்தான சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சகாயஸ்தானத்தில் சனி பகவானோட பார்வைப்படுறதால சனி பகவான் சில ட்ரபிள்ஸ் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் பார்வை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரபிள்ஸம் பார்வையாக படுது இந்த சனி பயிற்சியில். மெயின்லி வித் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வார்த்தைகளை யோசித்து கையாளணும். வார்த்தைகள் தான் சில நேரங்களில் சங்கடங்களை உண்டு பண்ணுது. அதனால் வார்த்தைகளை யோசித்து பயன்படுத்தினாக்கா ஒன்றும் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ குருவோட பொசிஷன்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். குரு பகவான் என்ன பண்ணுறாரு, 14th மே அன்னைக்கு டிரான்சிட்டிங் ஃப்ரம் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறார். இப்போ சனி பகவானோட பார்வை ரிஷபத்தில் விழுது. ரிஷபத்தில் ஆல்ரெடி குரு உட்காந்துருக்கார். அதாவது குருவும் சுக்கிரனும் பகை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் சனி பகவானுக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எப்படி இந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். சனி பகவானுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. ஆனாலும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதா, சுக்கிரன் வந்து குருவுக்கு வீடு கொடுத்துருக்கிறதால சுக்கிரன் வந்து வீடு கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த குரு பகவானோட பார்வை இப்போதைக்கு 12ல் விழுது. ஸோ 12ஆம் அதாவது சனியும் பார்வைகளும் குரு பார்வையும் சம்டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், சம்டைம்ஸ் சேலஞ்சிங் ஈச் அதர். இப்போ இந்த பொசிஷனில் குருவோட பார்வை ரைட் நவ் அன்டில் 14th மே 12ல் விழுது அவரோட 5ஆம் பார்வையாக. குரு பகவான் என்ன சொல்லியிருக்கேன், பெருக்குவார், அந்த இடத்த செலவுகளை பெருக்குவார்னு சொல்கிறேன், அதுக்குண்டான வருமானத்தை கொடுப்பார். வேறு சனி வந்து செலவுகளை மட்டுப்படுத்துவார்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் குரு இன்சிகேட் பண்ணுவார் செலவு பண்ண சொல்லி, சனி அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து கான்ட்ரடிக்டிங் ஈச் அதர். ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணல, இங்கே வந்து கம்பீட்டிங் ஈச் அதர், சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ யூ கேனாட் டூ அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்புறம் இந்த 14th மே வரைக்கும் அவரோட 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல விழுது துலாமுக்கு. ஸோ 2ஆம் இடம்ங்கிறது தனம் குடும்ப வாக்குஸ்தானம். அதனால் மணி ஃப்ளோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. கடந்த ஒரு வருஷமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். 5ஆம் பார்வையாக அவரோட 4ஆம் இடத்து சுகஸ்தானத்தில் விழுது. சில துலா ராசிக்காரர்கள் டூரிங் தி லாஸ்ட் இயர் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுகஸ்தானம் அவர் குரு பார்வை விட்டுறதால மிகச்சிறப்பான பலனை எதிர்பார்த்துருக்கலாம் அவங்க. அது மதர்ஸ் ஹெல்த் நல்ல விதமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 4ஆம் இடம் சொன்னாலே மைண்டு வந்து அம்மாவை நோக்கி தான் போகும். ஸோ அம்மாவோட ஹெல்த் நல்லா இருந்திருக்கும், அம்மா நல்லா பார்த்துருப்பீங்க, அம்மாவுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்துருப்பீங்க, நகை நட்டுகள் வாங்கி சந்தோஷப்படுத்திருப்பீங்க இந்த ஒரு வருஷமாக. சரி, இப்போ அவரோட டிரான்சிட் வந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கும் பார்க்கணும் இல்லையா. ஏன்னா சனி பகவான் 2.5 years இருக்கார், குரு பகவான் வந்து 1 year தான் எவ்ரி ஜோடியாக் சைனில் இருக்கார். ஸோ 14th மே அன்னைக்கு மிதுனத்துக்கு வந்துட்டார்னா அவரோட எஃபெக்ட்ஸ் ஃபார் துலா ராசி என்னன்னு பார்க்கணும். பொதுவாக குரு பகவான் 9க்கு வராருன்னு வச்சு, எந்த பிளானட்டுமே 9க்கு வந்தால் அது மிக உன்னத பலன்களை தரும். ஏன்னா அது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இப்போ வரக்கூடிய குரு பகவான் 14th அன்னைக்கு மே அன்னைக்கு வர்றது பாக்கிய குரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாக்கியஸ்தானத்துக்கு 9ல் குருவை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மிக உன்னதமான நிலை வந்து இப்போது துலா ராசிக்கு அமைய இருக்குது 14th மே 2025 அன்னைக்கு. அப்போது 9ல் குரு வந்தால் என்னெல்லாம் பார்வைகளை வருது இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 9ல் குரு வரதால நீங்கள் வந்து நிறைய கோயில்கள் இந்த மாதிரி இடத்த போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஒரு ஃபாதரோட ஹெல்த்து, ஃபாதர் சைட் ரிலேட்டிவ்ஸில் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஏதாவது ட்ரிஃப்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த பாதிப்பார் அப்படின்னு சொல்கிறோம். குரு சனி இருக்கிற இடத்த வளர்ப்பவர், குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவார். ஸோ அவரோட பார்வைகளை தான் முக்கியம் இப்போது. ஸோ 9ஆம் இடத்துலேருந்து அவரோட 5ஆம் பார்வை எங்கே விழுது, ராசி மேலே விழுது.
ஸோ ராசி மேலே விழுந்தால் உங்களோட புகழ், உங்களோட வருமானம், உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ், எஸ்பெஷலி துலா ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள், பப்ளிக் ரிலேஷன்ஸு, அங்கே இருக்கிறவங்க, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மேனேஜரல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆல் த குட் எஃபெக்ட்ஸ் ராசியை பார்க்கும்போது. எப்போவுமே குரு பகவான் ஒரு ராசியையோ லக்னத்தையோ கடக்கும்போதோ பார்க்கும்போதோ அவங்க எந்தெந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்களோ அத்தனை நல்லது நடக்கும். ஸோ அந்த குரு பார்க்க கோடி புண்ணியங்கிறோம். ராசி மேலேயே விடுறதால மிகச்சிறந்த காலம். உங்களுக்கு சனியும் 6ல் இருக்கார். அது துர்ஸ்தானம் சொல்லுவோம். துர்ஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் இருக்கிறது மிகச்சிறந்த பலன். 3, 6, 10, 11 இருந்தால் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் சனி பகவானுக்கு. வேற குரு பகவான் இப்போது 9ல் வர்றார், பாக்கிய குருவாக வர போகிறார் இப்போ. ஸோ அதுவும் மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்குறாரு. சரி, அப்புறம் 7ஆம் பார்வை எதை பார்க்குறாரு? துலா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே கான்ட்ரடிக்டிங் ஈச் அதர் பாருங்கள். சனி பகவான் என்ன சொன்னோம்? ரிலேஷன்ஷிப் வித் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகும்னு சொன்னோம். வேற குரு பகவான் என்ன சொல்கிறார்? என் சொந்த வீட்டை நீங்கள் பார்க்குறீங்க. தட் ஹேப்பன்ஸ் 3rd house ஃபார் துலா ராசி. அந்த நேரத்தில் யூ கேனாட் டூ பேட் எஃபெக்ட்ஸ் டு தி அந்த வீடோட ஆதிபத்தியம். 3ன்றது என்ன சொல்கிறோம்? சகாயஸ்தானம் சொல்கிறோம். ரிலேஷன்ஷிப் வித் ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்தவங்க, அதை நீங்கள் பாதிப்பு உள்ளாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால சனியோட இல் எஃபெக்ட்ஸ் அங்கே மட்டுப்படுது. ஸோ நம்ம சனி வயசில் என்ன சொன்னோம்? 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதா சில சிக்கல்கள் வரும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம். தட் கேன் பி அவாய்டட். That would be avoided because of the Jupiter aspecting. குருவோட பார்வையால் அது மட்டுப்படும். இங்கே கான்ட்ரடிக்டிங் ஈச் அதர். இட் இஸ் நாட் காம்ப்ளிமெண்ட், இட் இஸ் கான்ட்ரடிக்டிங் ஈச் அதர், சேலஞ்சிங் ஈச் அதர்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த பார்வை மிகச்சிறப்பாக இருக்குது. சரி, அப்புறம் 9ஆம் பார்வையாக எங்கே படுது அப்படின்னாக்க கும்பத்தில் விட்டுருது. கும்பம் ஹேப்பன்ஸ் டு பி 5th house ஃபார் துலாம் ராசி. அது பூர்வ புண்ணியஸ்தானம், ஒரு திரிகோணஸ்தானம் சொல்கிறோம். ஸோ ஒரு சுபகிரகம் ஒரு திரிகோணம் பார்க்கும்போது மிகச்சிறப்பான பலன்கள் ஏற்படும். அடுத்த ஜென்ரேஷன்ஸு, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் மேரேஜபிள் ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், அவங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க நல்ல படிப்பு வரும், அவங்க அடுத்த குட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களோட ஜூபிட்டர் டிரான்சிட் கேன் ஹெல்ப் திஸ் அதர் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அதனால் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற 9ஆம் இடத்து பாக்கிய குருவும் மிகச்சிறப்பான பலனை தருகிறார். ஸோ அதனால் உங்கள் நியர்பை அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் கிளாரிட்டி ஆஃப் தி டிரான்சிட்ஸு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் will be very useful for the subsequent videos. All the best.